ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 2 விதமான ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன ஜாப்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சேவை மையம் மாதிரி ஒருங்கிணைந்த சேவை மையம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஃபார்ம் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க அவங்களே. ஸோ அதை எப்படி ஃபில் பண்ணலாம் என்னன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம் வந்து டவுன்லோட் ஆகிடும். நேம் எழுதணும். அது வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ், உங்களோட மொபைல் நம்பர், உங்களோட இமெயில் அட்ரஸ் எல்லாமே முடிச்சுட்டு பாஸ்போர்ட் சைஸ் வந்து ஃபோட்டோ வந்து ஒன்று ஒட்டிடணும். ஸோ ஒட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களோட படிப்போட நேமு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே படிச்சீங்க, அதுமாரி வந்து பார்த்தீங்கன்னா எந்த விஷயத்துலேருந்து எந்த விஷயம் வரைக்கும் படிச்சீங்க, மெயின் கோர்ஸ் ஸ்டடி என்ன. இப்போ பிஏ இங்கிலீஷ்னா பிஏ இங்கிலீஷ்க்கு வந்து மெயின் என்ன இங்கிலீஷ். ஸோ அது மாதிரி வந்து என்ன படிச்சீங்களோ அதை வந்து நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிட்டீங்க. ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்பீரியன்ஸ் எதனா உங்களுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இருந்துச்சுன்னா அதோட டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடிஷனல் இன்ஃபர்மேஷன், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நேஷனல் இல்லை ஸ்டேட்டில் ஏன்னா அவார்டு எதனா வாங்கியிருக்கீங்களா, இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் எதனா கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் டிக் பண்ணிவிடுங்க, இல்லைனா ஜஸ்ட் வந்து லீவ் பண்ணிடலாம். இங்கே வந்து உங்களோட சிக்னேச்சரை போட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே அப்ளை பண்ணுறீங்களா அந்த பிளேஸ் போட்டு இங்கே வந்து டேட் போட்டுருங்க. வேகன்சி டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பையன் நிர்வாகி, அது வந்து பார்த்தீங்கன்னா திட்டக்கிட்ட மாதம் வந்து 35,000 சம்பளம் தராங்க. ஸோ 40 வயசுக்குள்ளே இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பணியிடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று தான். ஸோ இது கல்வி தகுதி வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க் அல்லது மாஸ்டர் இன் லா அல்லது மாஸ்டர் இன் சைக்காலஜி இல்லை சோசியாலிட்டி, இதெல்லாம் வந்து நீங்கள் படிச்சிருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா களப்பணியாளர், இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 18,000 வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வயது வந்து பார்த்தீங்கன்னா 35 வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா 5 வேகன்சி இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ஆஃப் சோசியல் ஒர்க்கு, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ஆஃப் லா, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ஆஃப் சைக்காலஜி, இல்லைனா வந்து சோசியாலிட்டி, இது ரெண்டு எல்லாம் படிச்சிருக்கணும்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா மல்டிபர்பஸ் ஹெல்ப்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 10,000 தரணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 40 வயசுக்குள்ளே இருக்கணும். வேகன்சி ஒன்று தான். ஸோ 10th பாஸ் இல்லை ஃபெயில் அவங்க வந்து அப்ளை பண்ணலாம். இந்த ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா 21/6 மாலை வந்து பார்த்தீங்கன்னா 5:30 மணிக்குள்ள நேரில் வந்து சமர்ப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்க ஃபார்மை வந்து நீங்கள் ஃபில் பண்ணி டேரக்டா நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆபீஸ்க்கு வந்து நீங்க வந்து எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். ஸோ ஆபீஸோட அட்ரஸ் வந்து பாத்தீங்கன்னா மாவட்ட சமூக நல அலுவலர், அறை எண் 3536, தரைத்தளம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் என்ற முகவரிக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்க எடுத்துட்டு போகணும். ஓகேங்களா? ஸோ கோட வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன எஜுகேஷன் படிச்சிருக்கீங்களோ அதை வந்து ஜெராக்ஸ் எடுத்துட்டு போங்க. செகண்ட் ஜாப் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் வாட்டர் சப்ளை TP1 டிபார்ட்மெண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா வெளியிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா சென்னையில இருந்து வெளியிட்டு இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வேகன்சி வந்து வெளியே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அவங்க பார்த்தீங்கன்னா கோதா வந்து கொடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து அவங்க வந்து வெளியிட்டு இருக்காங்க. ஸோ என்னென்ன மாவட்டத்தில் என்னென்ன ஒர்க்கு எவ்வளோ வந்து ஒர்க் இருக்கு, ஸோ இது எல்லா டீட்டெயில்ஸ் வந்து இதில் வந்து இருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் மாவட்ட வாரியாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எத்தனை வேகன்சி இருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ கிரேட் வாரியாக வந்து பிரிச்சிருக்காங்க. டவுன் பஞ்சாயத்தில் காஞ்சிபுரத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இத்தனை வேகன்சி இருக்கு. ஸோ அது மாதிரி வந்து வேலூர், திருவள்ளூர், தருமபுரி, சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர், ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த ஜோனுக்கு ஏற்ற மாதிரி டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது நீங்கள் வந்து உங்கள் மாவட்டத்துக்கு எது வருமோ அதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். எத்தனை வேகன்சி இருக்கு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேகன்சியோட போஸ்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஸ்பெஷல் கிரேட்ல வந்து அவங்க வருவாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போஸ்ட் வந்து தனித்தனியாக பிரிச்சிருக்காங்க. இத்தனை வேகன்சி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஹெட் கிளர்க் வந்து பாத்தீங்கன்னா 18 வேகன்சி வந்து இருக்கு. அதே மாதிரி வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா 111 வேகன்சி வந்து இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. டைபிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 6 வேகன்சி இருக்கு. பில் கலெக்டர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 310 வேகன்சி இருக்கு பில் கலெக்டர்ல. ஸோ ரெக்கார்ட் செக் கிளர்க் வந்து பாத்தீங்கன்னா 16 வேகன்சி இருக்கு. ஆபீஸ் அசிஸ்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா 57 வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆஃபீஸர் வந்து பாத்தீங்கன்னா 1 வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மாதிரி வந்து இன்ஸ்பெக்டர் வந்து பாத்தீங்கன்னா 9 வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரிஷியன்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா 8 வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மாதிரி வந்து ஏகப்பட்ட வேகன்சி வந்து அவங்க வந்து பிரிச்சிருக்காங்க. பில் கலெக்டர், ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 1820 வேகன்சி வந்து அவைலபிளா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க எல்லா டிஸ்ட்ரிக்டும் சேர்த்து. ஸோ இது மிகப்பெரிய ஒரு ஜாப் நோட்டிபிகேஷன்ஸ். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து நம்ம வந்து என்னென்ன தகுதிகள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன்ல வந்து பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க வந்து 10வது 12வது முடிச்சிருந்தா நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். அதுமாதிரி வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக் ஹெல்த்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து டிகிரி முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். நான் வந்து பாத்தீங்கன்னா டிப்ளமோ முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். இன்ஜினியரிங்ல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க வந்து டிகிரி முடிச்சிருக்கணும். ஸோ வீடியோக்குள்ள வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இந்த PDF வந்து அட்டாச் பண்றேன். இது வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த ஊர்ல எவ்வளவு வேகன்சி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட டீடைல்ஸ் தான் இது. ஸோ வேகன்சி வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமாக வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்களோட டிஸ்ட்ரிக்ட் இல்லை வந்து பாத்தீங்கன்னா தாலுக்கா
கமெண்ட்ல வந்து என்ட்ரி பண்ணுங்க. உங்களோட ஊருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா பஞ்சாயத்துல வந்து எதனா வேகன்சி இருந்தா கண்டிப்பா நான் வந்து ஃபர்ஸ்டா வந்து நான் அப்லோட் பண்றேன். ஸோ இவ்வளவு வேகன்சி வந்து இருக்கு. ஸோ கூடிய விரைவில் வந்து பாத்தீங்கன்னா அபிஷியலா வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. இந்த தகவல் வந்து பாத்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க. இன்னும் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.